ஹாய், குட் ஈவினிங் ஏகே ட்ரேடர்ஸ். நம்ம இது வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, சிஹெச்ஓ சிஹெச்னா என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணுறது, சிஹெச்ஓ சிஹெச்ஏ எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளாம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் அதில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது. இது ஒரு அப் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 4 hour சார்ட்டாகவும் நினச்சிக்கொள்ளுங்க. நான் ஒரே டைம் ஃப்ரேம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 4 hour சார்ட்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் என்ன பார்த்திக்கிறோம், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகும்போது ஃபஸ்ட்டு சிஹெச்ஓ சிஹெச்ஏ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னால் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்திக்கிறோம். அப்போ ரெண்டாவது சிஹெச்ஓ சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் கரெக்ஷன் முடிஞ்சுது, மார்க்கெட் இப்போது ட்ரெண்டை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல கவனிக்கணும் நீங்கள். இப்போ இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு சிஹெச்ஓ சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு செகண்ட் சிஹெச்ஓ சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் என்ன செய்வோம், மார்க்கெட் ட்ரெண்டை நோக்கி போக போகுது. அப்போ இது பை டென் எடுப்போம். ஆனால் என்ன நடந்துக்குது, மார்க்கெட் கீழே வந்துக்குது. அப்போ இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். அது ஏன்னு சொன்னால் எப்போவுமே அதே மார்க்கெட்டில் அதிகளவான பை பண்ணுறவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் பை பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட்டில் எப்போ செல் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் எப்போ ப்ரீமியம் ப்ரைஸில் வருதோ அப்போ தான் செல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ எப்போவுமே நாமளும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ நாமளும் எப்போவுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நாங்கள் பை பண்ணணும், ப்ரீமியம் ப்ரைஸில் தான் நம்ம செல் பண்ணணும். இப்போ மார்க்கெட் என்ன செய்யுது, அப் ட்ரெண்டில் போகுது. ஃபஸ்ட்டு சிஹெச்ஓ சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ரைட். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஓகே, மார்க்கெட் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுனா முடிவு எடுத்துடுவோம். செகண்ட் சிஹெச்ஓ சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு பார்க்கணும். அது எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. போட்டு பார்க்கும்போது ப்ரீமியமுக்கு உள்ளுக்க சிஹெச்ஓ சிஹெச் திரும்பினா நாங்கள் பை எடுக்கக்கூடாது, என்னது ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்குது. அப்போ அது ஃபோல் சிக்னலாகவே போயிடும். பாருங்கள், ஃபோல் சிக்னலாக ஆகிட்டு கீழே வந்துடும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எப்போ சிஹெச்ஓ சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்துக்குது, ட்ரெண்ட் வந்து பை டென் முதலாவது கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் எப்படி, டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்குள்ளே வந்துக்குது. அப்போ ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம். கன்ஃபர்மேஷன்ஸ் கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் வர வீதமும் அதிகமாகிக்கும். அப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பை பண்ணும்போது பை ஆகும். ரைட், கவனிங்க தொடர்ந்து. இந்த இடத்துல பாருங்கள், முதலாவது இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போகிற டூல் எப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ட்ரேடிங் வியூவில் ஃபிப்னாச்சி டூலைக்கும் அதில் போய் தான் நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ங்கிற டூலை நம்ம செட் பண்ணி எடுக்கணும். செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் முன்னுக்குள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரைட், மார்க்கெட் வந்து பை டெனில் போகுது. அதே சார்ட் தான், நான் 4 hour சார்ட் தான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டைம் ஃப்ரேம் எதுவும் நான் மாற்றையில், நீங்கள் கன்செப்டை மட்டும் விளங்கிட்டு வாங்க. அதாவது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் என்னத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க, எதை பார்க்குறாங்க, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு ஏன் இதுக்குள்ளே கொண்டு வராங்கன்னு மட்டும் விளங்கிடுங்க. ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா விளக்கப்படுத்தி போகலாம், உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். அப்போ மார்க்கெட் என்ன செய்யுது, பை டெனில் போகுது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல சிஹெச்ஓ சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே கரெக்ஷன் ஆகிட்டு சிஹெச்ஓ சிஹெச் முடிஞ்ச உடனே மார்க்கெட் ட்ரெண்ட் நோக்கி போகும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நான் என்ன சொன்னேன், ப்ரீமியம் ப்ரைஸில் மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருந்தாலும் ப்ரீமியம் ப்ரைஸில் பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ ப்ரீமியம் ப்ரைஸில் பை பண்ண இயலாதுன்னு சொன்னால் ப்ரீமியம் ப்ரைஸில் செல் பண்ண இயலும். ஏன் ப்ரீமியம் ப்ரைஸில் நம்ம செல் பண்ணலன்னு தானே பார்த்திக்கிறோம். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் முதலாவது சிஹெச்ஓ சிஹெச்ஏ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின உடனே லோவர் டைம் ஃப்ரேம் போகணும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் கான்செப்டை மட்டும் வாங்கிக்கிடுங்க. லோவர் டைம் ஃப்ரேம் போய்த்து இந்த இடத்துல ஹைஸ் அண்ட் லோஸை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்மளோட ப்ரீமியம் ப்ரைஸ் வரும்போது நம்ம செல் பண்ணணும்னு சொன்னால் இதில் 50% சரியாக 50% வரும் வரைக்கும் நாங்கள் டார்கெட் பண்ணிடலாம். அப்போ இவ்வளோ மட்டும் நாங்கள் இந்த ஏரியாவை நாங்கள் ப்ராஃபிட் பார்த்து கொள்ளலாம். அப்போ ப்ரீமியம் ப்ரைஸில் எப்போவுமே நம்ம செல் பண்ணணும். அது பை ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துலையே சிஹெச்ஓ சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினாலும் நம்ம பை பண்ணக்கூடாது. ப்ரீமியம் ப்ரைஸில் எப்போவுமே நம்ம செல் தான் பண்ணணும். அப்போ மார்க்கெட் திரும்ப ப்ரீமியம் ப்ரைஸ்க்கு வந்ததுக்கு பிறகு சிஹெச்ஓ சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பிறகு லோவர் டைம் ஃப்ரேம் போய்த்து இதில் ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல பை பண்ணுவோம், ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுதான் கான்செப்ட். சிஹெச்ஓ சிஹெச்சை, அதாவது நம்மளோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் சைடும் ட்ரேட் எடுக்கணும். பை ட்ரெண்டில் மார்க்கெட் போகுதுன்னு சொன்னால் நீங்கள் பை ட்ரேட் மட்டும் தான் எடுக்கணும்னு இல்லை. எஸ்எம்சியை பயன்படுத்துகிறீங்க சொன்னால் இந்த இடத்துல நம்ம செல்லையும் நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கொள்ளலாம். திரும்ப நம்மளோட கான்செப்ட் படி பைலையும் ப்ராஃபிட் பார்த்துக்கொள்ளலாம்.
எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 சைட்லேயும் ப்ராஃபிட் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு கன்ஃபர்மேஷனாக சரியாக விளங்கிக்கொள்ளணும். ஒரு கன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணிவிட்டு அது தேவைப்படாது, நம்ம மற்றதை வச்சு எடுப்போம் அப்படின்னு இல்லாமல் நம்ம படித்து தர கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அதுக்குள்ளே ட்ரேடுக்குள்ளே கொண்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் சரியாக ப்ராஃபிட் பார்த்து கொள்ளலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம். எப்போவுமே ப்ரீமியமில் தான் செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட்டில் தான் பை பண்ணணுங்கிறத பார்த்தோம். இதை நல்லா தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. நான் படித்து தர ஒவ்வொரு கான்செப்டாக ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது கடைசியாக உங்களுக்கு எல்லாமே புரியும். இடையில ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும். அதனால் ஓர்டருக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்லித்தர ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கடைசியாக ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதே 4 hour சார்ட் தான், ஆனால் செல்லில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் இப்போ செல் ட்ரெண்டில் பேத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது மார்க்கெட், முதலாவது சிஹெச் எங்கனைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ரெண்டாவது சிஹெச் நான் எங்கனைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னே நம்ம இந்த இடத்துல கரெக்ஷன் பார்த்து செல் எடுக்கக்கூடாது. ஏன், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இது. அப்போ நம்ம எப்போவுமே இந்த இடத்துல பை தான் பண்ணணும், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் செல் பண்ணக்கூடாது. அப்போ மார்க்கெட் என்ன செய்யுது, மெதுவாக நகர்ந்து ப்ரீமியம் ப்ரைஸுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். கன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அதிகரிக்கணும். அப்போ தான் நம்மளோட ட்ரேடுக்குள்ள லாபமும் ப்ராஃபிட்டும் அக்யூரேட்டாக இருக்கும், லாபமும் கூட கிடைக்கும். முதலாவது கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், மேஜர் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ப்ரீமியம் ப்ரைஸுக்குள்ளே இப்போ மார்க்கெட் இருக்குது. அப்போ 2 கன்ஃபர்மேஷன் வந்துட்டு. மூணாவது கன்ஃபர்மேஷனாக பார்க்குறோம் ஜோன். இந்த ஜோன் நாங்கள் படிப்போம், ஆனால் கன்ஃபர்மேஷனை கூட்டிகிட்டு போகிறேன், அதை மட்டும் பாருங்கள். மூணாவது கன்ஃபர்மேஷன் என்ன பார்க்கணும், ஜோனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு மார்க்கெட் மேஜர் ட்ரெண்ட் செல்லில் இருக்குது, இங்கனைக்கில் ப்ரீமியம் ப்ரைஸ்க்கும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து சப்ளை ஜோன், அதாவது ஜோன்லேயும் இண்டிகேட் ஆகுது. அந்த இடத்துல பாருங்கள் செகண்ட் சிஹெச்சும் திரும்பிட்டு. அப்போ அந்த இடத்துல என்ன செய்வோம், நம்ம கரெக்ஷனில் இது நாலாவது நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்துல செல் பண்ணுவோம், மார்க்கெட்டை இந்த ஸ்விங் டே வரைக்கும், பிஎஸ்டஸ் ஸ்விங் டே வரைக்கும் நாங்கள் ப்ராஃபிட் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ எப்போவுமே நம்ம ட்ரேட் எடுக்கும் போது கன்ஃபர்மேஷன்ஸை கூட்டிகிட்டு போகணும். அந்த கன்ஃபர்மேஷனில் ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் நம்ம இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தையும் பயன்படுத்துகிறோம். அதை நீங்கள் விளங்கிக்கிறணும். ட்ரேட் எடுக்கும் போது அந்த கன்ஃபர்மேஷனை அதிகரித்து கொள்றதுக்காக நம்ம அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுங்கிற பேசியும் நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். அது ஏன் சார் ப்ரீமியமில் தான் நாங்கள் செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட்டில் தான் பை பண்ணணும்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு சாமான் வாங்க போகிறீங்க, அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும்போது வாங்குவீங்களா, அதிக ப்ரைஸில் இருக்கும்போது வாங்குவீங்களா? சீப்பாக ஆகிக்கும்போது தான் வாங்குவீங்க. அப்போ இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் மார்க்கெட்டில் சீப் ஆகிக்கும், நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுவீங்க. அப்போ ப்ரீமியம் ப்ரைஸ்லன்னு சொன்னால் இப்போ மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்போ அதிகமாகிக்கிறோம் அங்கே நீங்கள் செல் பண்ணுவீங்க. அப்போ எப்போவுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நீங்கள் பை பண்ணுவீங்க. அதனால தான் நாங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நாங்கள் அதை போட்டுக்கொள்கிறோம். மார்க்கெட்டில் பொதுவாகவே எல்லாருமே, மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் அவங்களோட ஆர்டர்ஸ்லாம் போட்டு வச்சுப்பாங்க. அப்போ அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவங்க எங்கே பை பண்ணுவாங்க, எங்கே செல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண பார்க்குறோம். அதனால தான் நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்களோட ஆர்டர்ஸ்லையும் நம்மளோட ஆர்டர்ஸையும் ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம சொல்லிட்டா ப்ராஃபிட் பார்த்து கொள்ளலாம். திரும்ப அவங்க எங்கே செல் பண்ணுவாங்களோ அதே இடத்துல நம்ம செல் பண்ணுவோம், அங்கேயும் ப்ராஃபிட் பார்த்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு மாறாக செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து லொஸ் வர சான்ஸ். அப்போ இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டையும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணுறோம். எப்படி இதை பாவிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம லைவ் சாட்டில் பார்க்கணும், உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்கொள்ளலாம். இப்போதைக்கு நாங்கள் இது வரைக்கும் படித்து தந்தது ஓர்டராக விளங்கிட்டு வாங்க. ஒவ்வொன்றையும் ஹைஸ் அண்ட் லோஸ்னால் என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, சிஹெச்னா என்ன, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் சொன்னால் என்ன, அப்படியே பார்த்துட்டு வாங்க. அதை எப்படி போடுறது, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் விளங்கிட்டு வாங்க. ஃப்யூச்சரில் நம்ம எல்லாத்தையும் தொடர்ந்து பார்ப்போம். ஓகே ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.